எல்லாருக்கும் வணக்கங்க. இது அர்ஜுன் கார்டன். இந்த மிளகா செடியை நான் 2 வாரத்துக்கு முன்னாடி காமிச்சிருக்கேன். அதுலேருந்து மிளகா பாதி அன்னைக்கு சமையலுக்கு தேவைன்னு சொல்லிட்டு இதில் ஒரு செடியில் இருந்ததை எடுத்துட்டேன். இப்போ குறையும் எடுத்துருவோம், அப்புறம்னா ரொம்ப பழுத்து போயிடும். அதனால் இதை எடுக்கிறேன். இந்த மாதிரி ஒரு 3 தொட்டியில் இருக்குங்க. ஃபஸ்ட்டு இந்த கம்மியாக இருக்கிறதுல எடுத்துக்கலாம், ஏன்னா இதில் அன்றைக்கி நிறையா எடுத்துட்டேன், ஃபுல்லாகவே இதில் எடுத்துட்டேன். இதுக்கு எல்லாமே அந்த எருவும் சாம்பல் காய்கறி கழிவு தான், மற்றது நான் எதுவுமே கொடுக்க மாட்டேன். அது கூட இப்போ கொஞ்சம் எஸ்எம் சால்ட்டு கொடுக்கலான்னு சொல்லி வாங்கி வச்சுருக்கேன், இன்னும் கொடுக்கல. நான் இது பாருங்க பிஞ்சு காயோட பேசிட்டு வந்துச்சு, இன்னும் கொடுக்கல. இந்த வாட்டி தான் கொடுக்கலாம், அந்த வெயிலுக்கு எப்படி இருக்குமோ செடிங்க பார்த்துட்டு தான் கொடுக்கலான்ட்டு வச்சுருக்கேன். இதுவரை எஸ்எம் சால்ட்டு நான் கொடுத்ததில்லை, இப்போ தான் போன வாட்டி மாதவரம் போகும்போது வாங்கிட்டு வந்தேன். கொத்து கொத்தா அன்றைக்கி காமிச்சிருந்தேன் இல்லையா, அதுதான் இப்போ இவ்வளவும் கடந்து அது பழுத்துனாலும் வேஸ்ட்டாக தான் போகும். சமையலுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறேங்க. எது எடுக்கிறதுனே தெரியல. நான் அந்த சைடில் எவ்வளோ இருக்குது பாருங்க, நான் அது எடுக்கல. இது அப்படியே ஒரு மிளகா செடிங்க, இதுல உங்களுக்கு கிடக்கு பாருங்க. இப்போ இந்த செடியில் எடுப்பாங்க, இதுல எவ்வளவு மிளகா இருக்கு பாருங்க. பாருங்க, இது வந்து ஃபஸ்ட்டு எடுத்தது, ஃபஸ்ட்டு தொட்டியிலேருந்து எடுத்தது. அதாவது ஃப்ரிட்ஜு கவரில் தானே வச்சுருக்கேன், ஃப்ரிட்ஜ் பாக்ஸில், இதில் ஃபஸ்ட்டில் எடுத்ததுங்க. இது இந்த மிளகா, இது வந்து செகண்டில் இருக்குது, அந்த சைடில் இருக்கிறதுல எடுத்தது. எவ்வளோ மிளகா பாருங்கள். போன வாரத்தில் சமையலுக்கு தேவைன்னு இவ்வளோ மிளகா எடுத்துட்டு அந்த ஃபஸ்ட்டில் ஒரு தொட்டி காமிச்சேன் பாருங்கள். அதில் ஒரு 10 மிளகா தான் இருந்தது. இது எல்லாமே இந்த ஒரு தொட்டிக்கில் இருந்ததுங்க. பாருங்க, இந்த வாட்டி எவ்வளோ இதுவாக இருக்குப்பா, காய்ச்சிருக்கு பாருங்க. நான் இதில் என்ன பண்ணுவேன்னா, இது உங்ககிட்ட ரொம்ப நாளாக சொல்ல நினச்சேன். தொட்டி பெருசாக வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இந்த தொட்டியில் வந்து உரம் வந்து நம்ம மண் தோண்டி தோண்டி வைக்கணும்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் செடி இருக்கும்போது. அந்த காய்கறி கழிவும் அந்த இது எருவையும் கலந்து சும்மா அப்படியே அள்ளி போட்டுட்டு தண்ணி ஊற்றி விட்டு போயிடுவாங்க. அது கரைஞ்சி செமிச்சு நமக்கு இதுவாகிறதுக்கு 1 மாதம் ஆகிடும், ஏன்னா எரு பார்த்தீங்களா. அதனால அது காஞ்சி வந்தது பிறகு தாங்க இவ்வளோ காய் பிடிச்சிருக்கு. இந்த உரத்தை வந்து நம்ம தாங்க தவறாக கொடுக்குறோம், ஏன்னா இது இதுவாகும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் இந்த மாதிரி கலந்து கொடுத்து பாருங்களேன். ஃபஸ்ட்டு எரு மேலே வந்து சாம்பல் மேலே வந்து இந்த காய்கறி கழிவு, அதுக்கு மேலே மண் போட்டு இந்த மாதிரி மூடி வச்சிட்டோம்னா நமக்கு ஒரு 10-15 நாள்லேயே நமக்கு தெரிஞ்சிடும் அந்த உரமெல்லாம் நல்லா செமிச்சு வர்றதுக்கு. இப்போ நான் ஒரு 2-3 தடவை நான் இப்படி தாங்க பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால தான் அந்த காய்கறி கழிவு இவ்வளோ கொடுத்ததுனால இவ்வளோ காய் பிடிச்சிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் எப்படி உரம் கொடுப்பீங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், பார்க்கலாம். பாய்.